ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஆர்டியோடைய இன்ஸ்டா கோல்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி சைன்இன் பண்ணி அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் கிளியர் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னையை ஃபாலோ பண்ணுறேன், என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். நான் இதுவரையும் டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணது கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன் வீடியோவில். இப்போ தான் நானும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியோடைய இன்ஸ்டா கோல்டை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானும் ஓப்பன் பண்ணுறேன். இந்த டிஜிகோல்டு தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஜிகோல்டு. மற்ற எந்த டிஜிகோல்டையும் நான் வந்து ஓப்பன் பண்ணது கிடையாது. ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு அப்படிங்கிற இந்த ஆப்பை நீங்கள் வந்து சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காமிக்கும். இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நியூ இன்ஸ்டா கோல்டு பிளான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வந்துடும். அதை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகிடும். இப்போ உங்களை பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்பாங்க. இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருங்க. இதில் கேட்கறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக தான் இருக்கும். கொடுத்துட்டு உங்கள் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் நேமுக்கு முன்னாடி இருக்க 3 லெட்டரை போட்டுட்டு ஒரு ஸ்லாஷு இல்லைனா அட்டு போட்டுட்டு உங்கள் இயர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைன்இன் பட்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். இப்போ உங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ லாகின் வித் பாஸ்வேர்டு அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ண பாஸ்வேர்டை இப்போ வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. ஆதார் கார்டு, பேன் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆதார் கார்டுக்கு அந்த நம்பர் வந்து கேட்குறாங்க. கொடுத்துட்டு உங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தரணும்னு விருப்பம் இருந்தால் தரங்க, இல்லைனா தர வேண்டாம். நான் வந்து தரலை. அதுக்கப்புறம் வந்து ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரீடு அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஐ அக்ரீடு அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் படித்து பார்த்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து நியூ ஜிஆர்டி இன்ஸ்டா பிளான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட்னு வந்துடும். இதில் வந்து டு மேக் எ பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஆக்டிவேட் ஆக முடியும். இப்போ 100 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 மில்லிகிராமும் 1 மில்லிகிராம் பெனிஃபிட் வந்து ஆட் ஆகுது. சரி, நம்ம வந்து ஒரு 10 மில்லிகிராம்ஸும் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா 1 மில்லிகிராம் ஆட் ஆகிற மாதிரி 119 ரூபா நான் வந்து போட்டிருந்தேன். போட்டு பேனோ அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். பேனோ கொடுத்துட்டு அதில் வந்து யூபிஐயா இல்லை கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னு காமிக்குது. நான் வந்து யூபிஐ கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஷோ ஆகுது. எப்போ மெச்சூரிட்டி டேட்டு, நம்மளுக்கு வந்து எவ்வளோ மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா காமிக்கல, ஆனால் வந்து அது கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து காமிக்குது. ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நான் வந்து பேமெண்ட் பண்ணலை, அதுக்காக வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. மற்றதெல்லாம் நான் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ரிமைண்டர் மாதிரி நானும் தரேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் வந்து போட்டுகிட்டே இருக்கேன். எப்போயாவது வந்து கோல்டு ரேட் கம்மியானுச்சு அப்படின்னா இன்ஸ்டா கோல்டில் போய் வந்து ஏதாவது வந்து சேவ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் தேங்க்யூ ஸோ மச்.